கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அதேபோல் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நாள் முழுவதும் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் உள்ளது. ஏனைய பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பெய்யும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இன்றைய தினம் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் சாத்தியம் உள்ளது. இதற்கு மேலதிகமாக வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை இன்றைய தினம் பெய்யலாம். நாட்டை சூழ உள்ள கடற்பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். இதேவேளை கொழும்பு முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்தை அண்மித்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதுகுறித்து அதிக கவனம் செலுத்துமாறு மீனவர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழையை அடுத்து பல ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மேல் கொத்மல நீரேந்தும் பகுதிகளில் நேற்று மாலை முதல் பெய்த கனமழையை அடுத்து வெள்ள நீர் கட்டுப்பாட்டுக்காக பொல்கொல்ல மகாவலி அணையின் 3 வான்கதவுகள் 3 அடி வீதம் இன்று காலை திறக்கப்பட்டன. அதற்கமைய செக்கனுக்கு 6500 கன அடி நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு விடுவிக்கப்படுகிறது. மகாவலி கங்கையின் கரையோரங்களான திம்புலாகல, ஈச்சலம்பட்டை, இங்குராக்கொட, கந்தலாய், கிண்ணியா, கோரளைப்பற்று வடக்கு, லங்காபுர, மெதிரிகிரிய, மூதூர், சேருவில, தமன்கடுவ, தம்பலகாமம் மற்றும் வெலிகந்த உள்ளிட்ட தாழ்நிலங்கள் எதிர்வரும் 48 மணி நேரம் வெள்ள அபாயத்துக்கான வாய்ப்பு இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மால்வத்து ஓயாவை அண்மித்த பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு மழை கிடைத்துள்ளதால் வெண்கல செட்டிக்குளம், மடு, முசலி, நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் வெள்ள அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில் நேற்றிரவு முதல் கன மழை பெய்து வருவதனால் முந்தனியாறு கரையோரத்தில் உள்ள அம்பாறை மாவட்டத்தின் மகாஓய மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர்பற்று, கோரளைப்பற்று ஆகிய பகுதிகளில் எதிர்வரும் 24 மணி நேரத்தில் சிறிய வெள்ள அனர்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையை அடுத்து பொலனறுவை மாவட்டத்தின் சகல குளங்களும் வான் பாய்கின்றன. மொரகாக்காந்த நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதோடு அதன் ஊடாக செக்கனுக்கு 1900 கன அடி நீர் அம்பன் கங்கைக்கு விடுவிக்கப்படுகிறது. கவுடுல்ல குளத்தின் 12 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று பராக்கிரம சமுத்திரம் மற்றும் மின்னேறிய நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. உல்ஹிட்டிய, ரத்கித, மகாவலி நியூன் நீர்த்தக்கத்தின் 7 வான்கதவுகள் இன்று காலை முதல் 2 அடி உயரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளன. நீர்த்தக்கத்திலிருந்து செக்கனுக்கு 500 கன அடி நீர் உல்ஹிட்டிய ஓயாவுக்கு விடுவிக்கப்படுவதால் ரக்கித்த, ஹொபரியாவ பிரதான வீதியின் உல்ஹிட்டியா ஓயாவுக்கு குறுக்காக போடப்பட்டுள்ள பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. அதேபோன்று ரத்கித்த, ஹொபரியாவ, உல்ஹிட்டிய, தெல்தெனிய, அகல ஓய உள்ளிட்ட பல பிரதேசங்களின் விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. கலன்பிந்துவெவ, உருளுவெவ வான் பாய்வதால் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவு 2 அடி உயரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளதோடு அதன் நீர் கலா ஓயவுக்கு விடுவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் நாச்சியாதுவ நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் 4 அடி உயரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளன. குறித்த நீர் மல்வத்து ஓயாவுக்கு விடுவிக்கப்படுவதோடு தொடர்ந்தும் வான்கதவை திறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அனுராதபுரம் நீர்ப்பாசன அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. அனுராதபுரம் புனித நகரில் மல்வத்து ஓயாவுக்கு இருபுறமும் அமைந்துள்ள தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அந்த பகுதியில் வீதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழையை அடுத்து விலச்சிய, தந்திரிமலை, தொடம்பில குளங்களின் குளக்கட்டு உடைப்பெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் குளக்கட்டு உடையும் அபாயம் ஏற்பட்டதை அடுத்து மணல் மூடைகள் கொண்டு தற்காலிகமாக அதனை நிவர்த்திக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அந்த பகுதிகளில் இன்று காலை குளக்கட்டு உடைப்பெடுத்துள்ளதோடு தற்போது குளத்தின் நீர் முழுமையாக வெளியேறி வருகிறது. இதனால் 40 ஏக்கர் விவசாய நிலம் நீரில் மூழ்கியுள்ளது. குளத்தின் நீர் குறைவடையும் வரை குளக்கட்டை சீர் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்க முடியாத என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் வனராஜ தோட்டத்தின் கீழ்ப்பகுதியில் தற்காலிகமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த வீடு ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் அவ்வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழையை அடுத்து ராகல, உடப்புசலாவ வீதியின் புதிய வீதி சந்தி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தமன பகுதியில் கனமழை பெய்துள்ளது. அங்கு 135 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை 4 மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவிக்கின்றது.
මහනුවර දිස්ත්‍රික්කයේ பதுளை, கண்டி, குர்நாகல், மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு சில பகுதிகளுக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நடவடிக்கைகளை முன்னெடுக்க ராணுவத்தின் நிவாரண குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மாவட்டத்தின் பதவிய புத்தங்கல பகுதிக்கு 2 விசேட குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதோடு ஏனைய பகுதிகளிலும் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையை கடற்படையினர் ஆரம்பித்துள்ளனர். கனமழையை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் மற்றும் குர்நாகல் மாவட்டங்களில் 4 பாதுகாப்பு நிலையங்களில் 46 பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் மற்றும் பலத்த காற்றின் தாக்கமே இதற்கு காரணம். மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, தேசிய அனர்த்த நிவாரண மத்திய நிலையம், மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் ஆகியோரது கண்காணிப்புகளோடு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தலையீட்டுடன் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. முப்படையினர், போலீசார் உள்ளிட்ட தேவையான சகல மனித வளம் மற்றும் தேவையான உபகரணங்கள் உரிய இடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன.